அனைவருக்கும் வணக்கம். நாளை மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி. சித்திரகுப்தர் அவதரித்த நாள். இந்த நாளில் நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயாரை வரவேற்கணும். அதற்கு நம்ம வீட்டு நிலைவாசலில் இந்த 2 பொருளை மட்டும் வைக்கணும். அது என்ன பொருள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே கிராமங்களில் சித்திரை பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் நாளே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. சித்ரா பௌர்ணமி அன்று அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு விரதம் இருப்பாங்க. வெண்பொங்கல் செய்து வைத்து பூமியில் விளையக்கூடிய அனைத்து வகையான பழங்களையும் வைத்து மா, பலா, வாழை, அதோடு இல்லாமல் கொத்தோடு மாங்காய், கொலையோடு தேங்காய், கொலையோடு நுங்கு, ஸ்வீட் வகைகள் அனைத்தையும் முதல் நாளே ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. அன்று காலை முதலே விரதமாக இருந்து பயிர் வகைகளில் இருந்து அனைத்து வகையான பலகாரங்கள் முதல் கொண்டு அனைத்தையும் செய்து வைத்து மதியான வேளையில் இலை போட்டு அனைத்து பொருட்களையும் வைத்து சித்திரகுப்தரை மனதார வேண்டிக் கொண்டு விரதம் இருப்பாங்க. இப்படி அனைத்து வகையான உணவுப் பொருட்களையும் வைத்து சித்திரகுப்தருக்கு வழிபாடு செய்தால் அவர் மனம் குளிர்ந்து பாவ கணக்கை குறைத்து புண்ணிய கணக்கை அதிகரிப்பார் என்பது நம்பிக்கை. சொந்த பந்தங்களுடன் உணவு சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்வார்கள். விரதம் முடித்து சாப்பிட்ட பிறகு வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் திண்ணையில் அல்லது வீட்டில் உட்காந்துக்குவாங்க. அந்த வீட்டில் பெரியவங்க சித்திரகுப்தரோட கதையை படிப்பாங்க, கதை சொல்லுவாங்க, பாடலாக பாடுவாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு கிராமத்தில் உள்ள மக்கள் ரொம்ப சந்தோஷமாக அன்றைய நாளை கழிப்பாங்க. சித்திரகுப்தரோட கதையை கேட்டாலே பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். சித்திரை பொங்கல் அப்படின்னாலே கிராமங்களில் திருவிழா போல் எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப தடபுடலாக சமைத்து விரதம் இருந்து சித்திரகுப்தருக்கு வழிபாடு செய்வாங்க. மாலை வேளையில் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து மனதார வேண்டிக்கிட்டு வருவாங்க. இந்த வருடம் சித்ரா பௌர்ணமி ரொம்ப ஒரு சிறப்பான நாளில் தான் வருது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்குரிய நாளில் வர்றதுனால நம்ம வீட்டு நிலைவாசலில் இந்த 2 பொருளை மட்டும் வைத்தாலே போதும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் எழுந்து வாசல் தெளித்து கூட்டி பெருக்கிய பிறகு கோலம்லாம் போட்ட பிறகு இந்த பொருளை நிலைவாசலில் வைக்கணும். ஒரு அகல் விளக்கு எடுத்து அந்த அகல் விளக்கில் நிறைய கல்லுப்பை நிரப்பிடணும். கல்லுப்பு மேலே 3 கிராம்பு மொட்டு உடையாமல் 3 கிராமை மட்டும் வச்சு வீட்டு நிலைவாசலில் வைக்கணும். இப்படி வைக்கிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, கல்லுப்பு மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருள். கிராம்பு துர்சக்திகள், அதாவது எதிர்மறை ஆற்றலை நீக்கி நமக்கு நேர்மறை ஆற்றலை தரக்கூடிய ஒரு பொருள். நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு நெகட்டிவும் வராமல் இந்த கிராம்பு தடுத்து நிறுத்திடும். இந்த கல்லுப்பை வெள்ளிக்கிழமை வைக்கிறோம். மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த பொருள். இந்த பொருளை நம்ம வைக்கிறதுனால செல்வ வளம் பெருகும், மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், குலதெய்வத்தோட அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த பொருள் வெள்ளிக்கிழமை காலையில் வச்சிட்டிங்க அப்படின்னா சனிக்கிழமை காலையில் தான் எடுக்கணும். அந்த பொருள் இரவு பகல் 2 வேளையும் அப்படியே இருக்கட்டும். சனிக்கிழமை காலையில் அந்த பொருளை ஒரு பேப்பரில் கொட்டி கால் படாத இடத்துல போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஓடும் தண்ணீரில் விட்டுருங்க. வரும் வெள்ளிக்கிழமை மே 1ஆம் தேதி மறக்காமல் இந்த பொருளை உங்கள் வீட்டு நிலைவாசலில் வச்சு பாருங்கள். நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கும், கணவரின் வருமானம் அதிகரிக்கும், செல்வ வளம் பெருகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.